வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி வந்தாச்சு சார், அதை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ ஜிஎஸ்டி என்ன செஞ்சுருக்குது, நன்மையா தீமையா அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக பார்த்துடலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஜிஎஸ்டி 2.0 பல்வேறு மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாறுதல்கள் என்ன, அதன் மூலமாக மக்களுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஸ்லாப் எப்படி இருந்ததுன்னா 0 டேக்ஸு, 5%, 12%, 18%, 28%, 5 ஸ்லாப்பாக இருந்தது. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க, 0%, 5%, 18%, 40% அப்படின்னு மாற்றியிருக்கிறாங்க. சரி, இந்த 0%ல் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்சூரன்ஸு, குழந்தைங்களுக்கான நோட் புக்கு, பால் பொருட்கள் போன்ற பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. வேறு சில விஷயங்களை 18%க்கு நவுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் 28% இருந்து போகிறதையும் தூக்கி 40%ல் போட்டிருக்காங்க. 40%ல் எதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் இந்த ரொம்ப காஸ்ட்லியான காரு, பைக்கு, அப்புறம் இந்த எனர்ஜி ட்ரிங்க்கு, ஆல்கஹால்ஸு, சிகரெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த 40%க்கு போயிருக்கு. சரி, 0%ல் வந்திருக்கே சார் நிறைய விஷயம், அப்போ நமக்கெல்லாம் லாபம் தானே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உண்மை என்னென்னா, அது மாதிரி எதுவும் கிடையாது. இதை ஐடிசி அப்படிம்பாங்க, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடிசின்றது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி அப்போவும் உண்டு, இப்போவும் உண்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று, சேல்ஸ் டேக்ஸ்னு ஒன்று உண்டு. அதை இப்போ கொஞ்சம் மாற்றி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு பேரை தான் மாற்றிருக்கிறாங்க. மற்றபடி எல்லாமே ஒன்று தான் வச்சிங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சர்வீஸ் டேக்ஸில் நான் நேராக ஒர்க் பண்ண அனுபவமே உண்டு. தொலைக்காட்சி சேனல்களில் விளம்பரம் போடக்கூடிய வேலை தான் எங்களுடைய வேலை. அப்போ நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வாங்குவோம். வாங்கி நாங்கள் ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சி, நாங்கள் அதை டிவி சேனல்ஸுக்கு கொடுப்போம். இப்போ டிவி சேனல்காரங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் எவ்வளோ விளம்பரம் போட்டோமோ அதுக்கு ஒரு டேக்ஸ் போட்டு எங்களுக்கு அனுப்புவாங்க. எப்படி போடுவாங்க அப்படின்னா, 1,00,000 ரூபா விளம்பரம் கொடுத்துருக்கோன்னு வைங்க, 12% டேக்ஸ் ப்ளஸ் ஒரு சர்சார்ஜ், செஸ் ஒன்று வரும். இந்த செஸ் என்னன்றது நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த செஸ்ஸுன்னு சேர்த்து ஒரு 12% கிட்ட வரும். அந்த டேக்ஸை போட்டு எங்களுக்கு அனுப்புவாங்க. எங்களுக்கு ஏஜென்சி கமிஷன்றது 15% கமிஷன். அப்போ நாங்கள் கிளைண்ட்டுக்கு பில் அனுப்பும்போது என்ன பண்ணுவோன்னா, இந்த 85% டேக்ஸை கழிச்சிட்டு, அதையும் கழிச்சிட்டு, இந்த எங்களுக்குள்ளான சர்வீஸ் டேக்ஸ் இருக்குல்ல, அந்த 15% உள்ள டேக்ஸ், இது ரெண்டுத்தையும் பிரேக்கப் பண்ணி போட்டு ஒரு பில் அனுப்புவோம். அப்போ அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 85%க்கு உள்ளான பணம் எங்களுக்கு வரல, அது சேனலுக்கு போயிடுச்சு, மிச்சம் இருக்க 15% தான் எங்களுக்கு வந்திருக்கு, அதுக்கு உண்டான சர்வீஸ் டேக்ஸ் மட்டும் நாங்கள் கட்டினா போதும் அப்படின்னு கவர்மெண்ட்டில் கணக்கு கட்டுறதுக்கு. கஸ்டமர் அந்த ஃபுல் பணத்தை கொடுப்பாரு. நாங்கள் இந்த எங்களுக்கு உண்டான சர்வீஸ் டேக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை இதில் சேனலுக்கு கொடுத்துருவோம். இது போலவே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நாங்கள் எங்கேயாவது வெளியூர் போகும்போது எங்கேயாவது ஹோட்டல்லலாம் தங்கியிருப்போம். அந்த ஹோட்டலில் பில் போடுவாங்க, அந்த பில்லில் சர்வீஸ் டேக்ஸ் வரும். அப்போ அந்த சர்வீஸ் டேக்ஸையும் எங்கள் கம்பெனியோட நம்பர் சொல்லி பில் போடும்போதே போட சொல்லிவிடுவோம். அதை வாங்கி இங்கே கொடுத்துட்டோன்னு வைங்க, நாங்கள் எங்கெல்லாம் சர்வீஸ் டேக்ஸ் கட்டியிருக்கோமோ அதுலேயும் நாங்கள் கட்ட வேண்டிய சர்வீஸ் டேக்ஸோட மேட்ச் பண்ணி கழிச்சுடுவாங்க. கழித்து பேலன்ஸை எவ்வளோ கட்டணுமோ அவ்வளோ கட்டினா போதுன்ற மாதிரி வரும். சரியா? அதாவது என்னென்னா, நான் ஒரு தொழில் பண்ணுறேன், அப்போ நான் ஒரு இடத்துல டேக்ஸ் கட்டுறேன்,
நான் ஒரு சர்வீஸ் கொடுக்கும்போது அங்கே ஒரு டேக்ஸை வசூல் பண்ணுறேன். இந்த டேக்ஸ் வசூல் பண்ணுற அமௌண்ட் அவ்வளோத்தையும் நான் கட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த தொழில் சம்மந்தமாகவே நான் வேறு சில வேலை செய்யும்போது நான் வேறு சர்வீஸ் டேக்ஸ் கட்டியிருக்கேன். அப்போ நான் ஒரே தொழிலுக்கு 2 தடவை டேக்ஸ் கட்ட முடியாது. அப்படிங்கிற கணக்கில் தான் ஒரு டேக்ஸை இன்னொரு டேக்ஸோட மேட்ச் பண்ணி கழிப்போம். அப்போ அதே போலவே தான் இங்கே ஜிஎஸ்டிலையும் இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்றத கொண்டு வராங்க. இப்போது உதாரணத்துக்கு இவங்க வந்து நோட்டு புத்தகத்தை சொல்கிறாங்க, நோட் புக்கு வந்து 0% டேக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. நோட் புக்கு 0% டேக்ஸ் விற்கும்போது யார் அந்த புத்தகத்தை தயார் செய்கிறவர் விற்கும்போது அவருக்கு 0% டேக்ஸ் தான். ஆனால் அந்த நோட்டு புத்தகத்தை தயார் செய்யும்போது அவர் மொத்தமாக பேப்பர் வாங்குறாருல, அந்த பேப்பருக்கு டேக்ஸ் உண்டு, ஜிஎஸ்டி உண்டு. அதே மாதிரி அந்த நோட்டு புத்தகத்தை தயாரிக்கக்கூடிய வேலைகள் நடக்கும்போது அதுக்கு சில ஆட்களை வேறு ஏதாவது வெளியே இருந்த ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு பண்ணி ஒரு சர்வீஸ் மாதிரி எடுத்தாங்கன்னா அந்த சர்வீஸுக்கும் ஜிஎஸ்டிலாம் உண்டு. இப்போ இந்த ஜிஎஸ்டிலாம் வரும்போது என்ன ஆகுது, அந்த நோட்டு புத்தகம் தயாரிப்பவர் ஒரு இடத்துல டேக்ஸ் கட்டுறாரு, இன்னொரு இடத்துல அந்த டேக்ஸ் அவருக்கு ரிட்டர்ன் வரல. அதுதான் பிரச்சனை. அது உங்களுக்கு இன்னும் எளிதாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். 50 ரூபா கொடுத்து அவர் பேப்பர் வாங்குறாருன்னு வச்சுங்க ஒரு புரிதலுக்கு. அதில் அவர் கொஞ்சம் ஒரு 20 ரூபா செலவு பண்ணி அந்த நோட்டை புத்தகமாக தயார் பண்ணுறாரு. தயார் பண்ணி என்ன செய்கிறாரு, அதை கொண்டு போய் 100 ரூபாய்க்கு விற்கிறார். புரியுதுங்களா? இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து ஒரு ஈஸியாக கணக்கு போடுறதுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார். 10% டேக்ஸ் ஜிஎஸ்டி கட்டுறாருன்னு வச்சுப்போம். 50 ரூபா பேப்பருக்கு 10% டேக்ஸ் கட்டிட்டார். இன்னொரு ஒருத்தர் வேலை பண்ணி கொடுத்தாரு, அந்த வேலைக்கு 10% டேக்ஸ் கட்டிடுறாரு. அந்த 20 ரூபாய்க்கு எவ்வளோ வருது, 2 ரூபா டேக்ஸ் வருது. 50 ரூபாய்க்கு 5 ரூபா டேக்ஸ் வருது. 7 ரூபா டேக்ஸ் வந்துருச்சு. இப்போது இந்த நோட்டு புத்தகத்தை அவர் விற்கிறார். விற்கும்போது ஜிஎஸ்டி 10% போடுறாங்க. அப்போ என்ன ஆகும், 10% டேக்ஸ் வசூல் பண்ணுறாரு. 10% வசூல் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே 7 ரூபா டேக்ஸ் கட்டியிருக்கேன், மிச்சம் 3 ரூபா கட்டினா போதும்னு கவர்மெண்ட்டை கணக்கு சொல்கிறாரு. கவர்மெண்ட் ஓகேன்னு வாங்கிக்கிறாங்க. இப்போ இவர்கிட்ட ஒரு 30 ரூபா பாக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 30 ரூபா தான் இவரோட ப்ராஃபிட்டு. இந்த 30 ரூபாவில் தான் அவர் வாடகை கொடுக்குறதுலேருந்து, அந்த பில்டிங்க்கு வாடகையிலேருந்து, வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்துலேருந்து எல்லாமே அதில் தான் கொடுக்கணும். இப்போது புது சிஸ்டம் படி பார்த்திங்கன்னா அதே மாதிரி 50 ரூபாய்க்கு பேப்பர் வாங்குவார், 20 ரூபாய்க்கு வேறு சர்வீசஸ்லாம் வாங்குவார், அதே 7 ரூபா டேக்ஸ் கட்டுவார். ஆனால் இந்த 110 ரூபா டேக்ஸ் கட்டுறாருல, அது கிடையாது. வெறும் 100 ரூபாய்க்கு தான் நோட்டை வைக்கணும், டேக்ஸ் கிடையாது. இப்போ இவர் 7 ரூபா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டியிருக்காரா. இப்போ 70 ரூபா ப்ளஸ் 7 ரூபா சேர்த்திங்கன்னா 77 ரூபா போக இவர்கிட்ட இருக்கிற மிச்ச பணம் எவ்வளவு, 23 ரூபா தான் இருக்குது. 30 ரூபாவில் 7 ரூபா போச்சுன்னா அது எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு பாருங்கள். பர்சன்டேஜ் வைஸ் நான் சொல்கிறேன். பர்சன்டேஜ் வைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3ல் 1 பங்கு வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ 3ல் 1 பங்கு வந்து அவருக்கு உண்டான வருமானத்தில் கட்டாச்சு டேக்ஸ் மூலமாக அப்படின்னா அவரால் எப்படி அந்த கம்பெனியை நடத்த முடியும், நடத்த முடியாது. அப்போ அதே 100 ரூபாய்க்கு தான் நோட்டு விற்கணும்னா என்ன செய்வார் அவர், நோட்டில் இருக்கக்கூடிய பக்கங்களோட எண்ணிக்கையை கம்மி பண்ணிவிடுவார். முன்னாடி 200 பக்கம் நோட்டாக இருந்ததுன்னா அதை 150 பக்கம் நோட்டாக மாற்றிடுவார். 150 பக்கம் நோட்டு 100 ரூபா அப்படின்னு இருப்பார். அப்போ தான் அவரெல்லாம் கட்டுப்படியாகி அதை செய்ய முடியும். இல்லைனா 100 ரூபா நோட்டை அவர் 130 ரூபாய்க்கு விற்கணும், இல்லை 120 ரூபாய்க்கு விற்கணும். அப்போ தான் அந்த டேக்ஸை அவரால் மீட் அவுட் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி 0% டேக்ஸ்ன்னு சொல்லும்போது இதன் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்குமா கஸ்டமருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த நஷ்டத்தை அவர் என்ன பண்ணுவார், யார் மேலேயாவது தான் கொண்டு போய் போடுவார். அவர் யார் மேலே போட முடியும், ஒன்று வேலை பார்க்குறோன்னா வேலையை விட்டு தூக்கணும், வேலையை விட்டு தூக்கிட்டா யார் அந்த வேலையை செய்கிறது, வாடகை குறைனா குறைப்பாங்களா, ஒன்றும் இல்லை. அந்த ஆஃபீஸ் நடத்துறதுக்கு கரண்ட் பில்லு கட்டுறாருல, அந்த கரண்ட் பில்லுக்கு ஜிஎஸ்டி கட்டியிருப்பார். அந்த ஜிஎஸ்டியெல்லாம் சேர்த்து தான் நான் அந்த 20 ரூபாவில் வர ஜிஎஸ்டின்னு சொன்னேன். இப்போ இவ்வளோ இடத்துலையும் அவர் டேக்ஸ் கட்டிட்டேன். அந்த டேக்ஸ் அவரால் திருப்பி வாங்குறதுக்கு வழி இருந்தது. அதை வச்சு தான் அவர் ஓட்டினார், அதை வச்சு தான் அவர் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணார். இப்போ அந்த இதை கட் பண்ணி விட்டா அவர் எங்கே இருந்தால் அவர் பண்ணுவார், பண்ண முடியாதுல்ல. இதே மாதிரி தான் இன்சூரன்ஸும் சொன்னாங்க, ப்ரீமியம்லாம் விலை குறைஞ்சிரும், நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தோட அமௌண்ட்டு குறைஞ்சிருது இல்லைங்க அப்படின்னு. எது குறையும், அந்த ஜிஎஸ்டி பார்ட் மட்டும் தான் குறையும். இப்போ நீங்கள் 5000 ரூபா இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா முன்னாடி வந்து அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி, ரவுண்டாக 25% கணக்கு போட்டிங்கன்னா கூட 20% கணக்கு போட்டிங்கன்னா கூட என்ன வரும், 5000க்கு 20% கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா கிட்ட வந்துடும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 1000 ரூபா தான் குறையும். இப்போ இந்த 1000 ரூபா இங்கே குறையுது இல்லை. இப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனை யோசிச்சு பாருங்கள். அவன் வந்து இன்சூரன்ஸுக்கு ஏஜென்ட் வச்சுருப்பான்,
அந்த ஏஜென்ட்டுக்கு ஜிஎஸ்டி உண்டு. அந்த கிளைம் அஷூரன்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு பில் போடுவாங்க, அந்தக்கு ஜிஎஸ்டி உண்டு. சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேருக்கு அந்த இன்சூரன்ஸ் உண்டு. அதை மெயின்டைன் பண்ணுற கம்பெனிக்காரன் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு ஜிஎஸ்டி உண்டு. இப்போ இத்தனை இடத்துலையும் ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம் இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டின ஜிஎஸ்டி பூரா எங்கேருந்து கழிச்சிருப்பாங்க? இந்த 1000 ரூபா ஒரு ஜிஎஸ்டி இருந்ததில் அதுலேருந்து தான் கழிச்சிருப்பாங்க. இப்போ அந்த 1000 ரூபா கட் ஆகிடுச்சு. இந்த 5000 ரூபாய்க்குள்ளேயே நீ மற்ற ஜிஎஸ்டியெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும்? 5000 ரூபா ப்ரீமியம் கட்ட வேண்டிய இடத்துல 6000 ரூபா ப்ரீமியம் கட்டு அப்படின்னு நேராகவே ஏற்றிடுவாங்க ரேட்டை. ஜிஎஸ்டி இருக்காது, ஆனால் ரேட் வந்து ஏறிடும். அப்போது ஜிஎஸ்டி 0 அப்படின்னு இவங்க சொல்கிற விஷயம் பூராமே இந்த தயாரிப்பு உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்களில் அந்த பாதிப்பை நேரடியாக ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை என்ன பண்ணுவாங்க? நம்ம தலையில் தான் கட்டுவாங்க. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனை ரொம்ப காலமாக எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மைக்ரோ என்டர்பிரைசஸ், மீடியம் என்டர்பிரைசஸ். இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு 20 லட்சமும் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு 40 லட்சம்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கணக்கிலே பத்தாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி சிஸ்டம் இருந்ததுன்னா அவங்க வந்து அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. குறைஞ்சது மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு 1 கோடி, மீடியமுக்கு 2 கோடி அப்படின்னு லிமிட் வேணும்னு சொல்லி அந்த அமைப்புகள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதனாலன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறாருன்னு வைங்க. மாதம் 2 லட்ச ரூபா பண்ணாருன்னா ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு 12 × 2 24 லட்சம் வந்துருச்சு. அவர் 20 லட்சம் லிமிட்டை தாண்டி போயிட்டார். தாண்டி போனால் அவர் ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். சரியா? அப்போது இது சாத்தியமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். 2 லட்ச ரூபான்னு நான் சொல்கிறது வந்து அவரோட லாபம் கிடையாது, அவரோட பில்லிங் அமௌண்ட்டு. அப்போ பில்லிங் அமௌண்ட்டே 2 லட்ச ரூபா தான்னா அதில் அவரோட மார்ஜின் எவ்வளோ இருக்கும்? 15% இருக்குமா? 20% இருக்கட்டுமா? 20% வச்சுக்கிங்க. 20% இல்லை 25% வச்சுக்கிங்க. 25% வச்சிங்கன்னா கூட அவரோட ப்ராஃபிட் எவ்வளவு? 50,000 ரூபா தான். இந்த 50,000 ரூபா லாபத்தை, அந்த மார்ஜினை வச்சு அவர் அந்த தொழில் நடத்துகிற இடத்தோட வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு, லொசுக்குன்னு எல்லாத்துக்குமே அந்த 50,000 தான். அது போக அவரோட சொந்த செலவு வேறு இருக்குது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த ஜிஎஸ்டியோட பேர்டன் எவ்வளோ பெருசாக இருக்கும் அவருக்கு. வெறும் 2 லட்ச ரூபா வியாபாரம் பண்ணதுக்கே டவக்கு நேராக 24 லட்சம் ஆயிடுச்சு. இது மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு நான் சொல்கிறது. மீடியம் என்டர்பிரைசஸில் 4 லட்சம் பண்ணாலே 40 லட்சத்தை தாண்டிடும். அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜிஎஸ்டியோட லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மைக்ரோ மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு லாபம் கிடைக்கும். லாபம் கிடைச்சா அவங்க தொழிலில் போட்டி போடுவாங்க. போட்டி போடும்போது விலைகள் குறையும். ஏன்னா என்ன பண்ணி வச்சுருக்காங்க? நேரடியாக பொருட்கள் மேலே இருக்க ஜிஎஸ்டியை மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை விட்ருக்காங்க. ஒரு சைடில் எடுத்து விட்ருக்காங்க, இன்னொரு சைடில் அந்த சர்வீஸ்க்கு டேக்ஸ் இருக்குது. அவங்க ப்ரொக்யூர் பண்ணுற சர்வீஸ்க்கு பூரா டேக்ஸ் இருக்குது. அவங்க கொடுக்குற பொருளுக்கு தான் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அந்த டேக்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் இங்கே இந்த மறுபடியும் ரேட்டை ஏற்றுவாங்க. ஸோ இவங்க 0% கொண்டு போனதுனால டேக்ஸ் எல்லாம் விலையெல்லாம் குறையாது. ஸோ மறுபடியும் பாஜக ஒரு ஜூம்லா வேலை தான் செஞ்சுருக்கு. எதுவும் மக்களுக்கு பிரயோஜனமாக எந்த வேலையும் செய்யலை அப்படிங்கிறத இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.